அனைவரையும் ஓம் சரவண பவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ திருவிழாக்கள், எத்தனையோ பண்டிகைகள், எத்தனையோ விரத தினங்கள் இருக்கின்றன. அவற்றுள்ள அறுவடை வீடுகளில் ஒன்றான நமது திருச்செந்தூரில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் நடக்கும் மாசி திருவிழா என்பது மிக அற்புதமான ஒரு திருவிழா. 12 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை பற்றியதான் நான் இப்பொழுது உங்களுக்கு முழு தகவல்களையும் நான் கொடுக்கப் போகிறேன். அப்படிப்பட்ட அந்த மாசி திருவிழாவின் மகத்துவம் என்ன, அதில் கொண்டாடப்படும் சிகப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி மற்றும் பச்சை சாத்தியின் முக்கியத்துவம் என்ன, அதன் கருத்து என்ன, அதன் பயன்கள் என்ன, அதை தரிசித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் போன்ற பல்வேறு தகவல்களை அரிய தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மேலும் உங்களுக்கு உடனடியாக பணம் சேர வேண்டுமா, பணம் கிடைக்க வேண்டுமா, உங்களது தலையெழுத்து மாற வேண்டுமா, அதற்கான ஒரு வழியையும் நான் இந்த வீடியோ பதிவில் இறுதியில் கூறுகிறேன். மறக்காமல் அதை பாருங்கள். கட்டாயம் அது இந்த வருடம் மாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நாம் அனைவருக்கும் தெரிந்ததே, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா இந்த வருடம் 3ஆம் தேதி தொடங்கியது. மார்ச் 3ஆம் தேதி தொடங்கியது. கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் 2ஆம் படை வீடும் கடற்கரை ஓரத்தலமுமானது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். உலக பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக கந்தசஷ்டி திருவிழா, வைகாசி விசாக திருவிழா, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆவணி திருவிழா மற்றும் மாசி திருவிழா ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதில் மாசி திருவிழாவும் திருத்தேரோட்டமும் மிக மிக சிறப்பானது. இந்த ஆண்டு மாசி திருவிழா மார்ச் 3ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு அதிகாலை அன்று 1 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஷ்ணுரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. அதைத் தொடர்ந்து கோவிலில் கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மாசி திருவிழா கொடி அதிகாலை 5:20 மணிக்கு ஏற்றப்பட்டது. செப்பு கொடிமரத்தில் மாசி திருவிழா கொடி ஏற்றப்பட்டது. மேலும் முன்னதாக கோயில் யானை தெய்வானை மீது கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், பன்னீர், இளநீர், திரவியம், விபூதி உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது. அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடந்தது. அப்பொழுது அரோகரா அரோகரா என பக்தர்கள் கோஷமிட்டனர். இன்று தொடங்கி 12 அதாவது மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 12 நாட்கள் நடைபெறும் இந்த மாசி திருவிழாவில் சுவாமி அம்பாள் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருதல் நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்வுகளான 7ஆம் நாள் திருநாளான 9ஆம் தேதி, அதாவது நேற்றைய தேதி, சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி திருக்கோலத்தில் எழுந்தருளினார். நாம் அனைவரும் கண்டோம். மனம் அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. நமது திருமுருக சண்முக பெருமானை சிவப்பு சாத்தி கோலத்தில் தரிசனம் செய்தது. அதை 8ஆம் நாள் திருநாளான, அதாவது இன்று 10ஆம் தேதி, நாம் பல்வேறு சேனல்களில் லைவும் பார்த்து வந்தோம். முருகப்பெருமானின் அபிஷேகங்களையும் பச்சை சாத்தியும் பார்த்தோம். இன்று 8ஆம் நாள் திருநாளான 10ஆம் தேதி அதிகாலையில் சுவாமி சண்முகர் வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி காலையில் திருக்கோலத்திலும், இன்று மதியம் 12 மணிக்கு மேல் பச்சை நிற சப்பரத்தில் பச்சை சாத்தி திருக்கோலத்திலும் நமக்கு எழுந்தருளி காட்சி அளித்தார். இதில் 10ஆம் நாள், இதில் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள், அதாவது 10ஆம் நாள் வரும் 12ஆம் தேதி காலை திருத்தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. மேலும்
11ஆம் நாளான 13ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. 12ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு உற்சவத்துடன் இந்த திருவிழா மாசி திருவிழானது நிறைவு பெற இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த மாசி திருவிழாவின் மகத்துவத்தை பார்ப்போம். எதற்காக நாம் ஒரு சண்முகருக்கு சிவப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி மற்றும் பச்சை சாத்தி செய்து அழகு பார்க்கிறோம். எந்த காரணத்துக்காக செய்கிறோம் என்றால், சிவப்பு சாத்தியின் போது முருகப்பெருமான் சிவனாகவே காட்சியளிக்கிறார். அவர் நடராஜர் ரூபத்தில் சிவபெருமானாகவே அவர் காட்சியளிப்பதால் அன்று சிவப்பு சாத்தியாக நாம் வழிபடுகிறோம். சிவப்பு சாத்தி என்று பார்த்தால் சண்முகருக்கு பின்புறம் நடராஜர் இருப்பார். முருகன் வேறல்ல, நடராஜர் வேறல்ல, சிவன் வேறல்ல. எனவே மும்மூர்த்திகளை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நிறங்களில் வணங்குவதுதான் இந்த வண்ண திருவிழா. இதில் சிவப்பு சாத்தி என்பது சிவனை குறிக்கிறது. வெள்ளை சாத்தி என்பது பிரம்மாவை குறிக்கிறது. வெள்ளை சாத்தி என்று முருகப்பெருமான் எழுந்தொருளி பிரம்மாவின் அருளை கொடுக்கிறார் நமக்கு. 3ஆம் நாளான, அதாவது இந்த 8ஆம் நாளான இன்று, அதாவது 10ஆம் தேதி இன்று பச்சை சாத்தியில் சண்முகர் காட்சியளித்தார். இதில் பச்சை சாத்தி என்று முருகப்பெருமான் பச்சை நிற சப்பரத்தில், பச்சை நிறத்தில் அனைத்தும் பச்சை நிறமாக பெருமாளாகவே காட்சியளித்து நமக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்தையும் அளிக்கிறார். இந்த பச்சை சாத்தி காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வருவார்கள் திருச்செந்தூருக்கு என்பது நாம் அறிந்தது. அத்தகைய பச்சை சாத்தியை நாம் சந்தித்தால், கண்டால் கட்டாயம் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும். பச்சை நிறம் என்பதே ஒரு வளத்தை குறிக்கக்கூடியது. அது உங்களுக்கே தெரியும். ஒரு பச்சை நிற பெண், ஒரு பச்சை நிற பேனா ஆகட்டும், பச்சை நிற ஆடையாகட்டும், முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பவர்கள் கூட பச்சை நிற ஆடையை தான், வேட்டியை தான் உடுத்துவார்கள். உங்களுக்கு நீங்கள் அறிந்தது. பச்சை நிற மாலையாகட்டும், பச்சை நிற குங்குமமாகட்டும், அனைத்துமே அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. பச்சை நிற பொருட்களுக்கு ஈர்ப்பு சக்தி மிகவும் அதிகம். அதனால்தான் பச்சை நிற சாத்தி என்று சண்முக பெருமானை, திருச்செந்தூர் சண்முகரை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் இருந்தால் போதும் என்ற எண்ணம் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சரி, கட்டாயம் இந்த சண்முகரை பச்சை நிற சாத்தி என்று பார்க்க மறக்காதீர்கள். இது நீங்கள் ஒவ்வொரு வருடம் பின்பற்றினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட்டு வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கேற்ற பொருளாதாரத்தை அதிகரித்து கொண்டே செல்வதற்கான வழிகளை, வாய்ப்புகளை, வேலையை, தொழிலை முருகப்பெருமான் கட்டாயம் அளிப்பார். பல்லாயிரக்கணக்கோடு பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர் என்பது கண்கூடாக கண்ட உண்மை. நீங்களும் முருகப்பெருமானை திருச்செந்தூருக்கு சென்று தரிசித்தால் மிக்க நன்று. முடியாதவர்கள், இயலாதவர்கள் வீட்டிலிருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி பாடலை பாடி இந்த தினங்களில் நீங்கள் வழிபட்டு அவனுடைய அருளை பெறுங்கள். மேலும் உங்களுடைய இதுவரை என்னுடைய சேனலுக்கு ஆதரவு நீங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய ஆதரவுகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கவும். இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களையும் பயனுள்ள பதிவுகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.